ஜாதி, நீ அந்த மதம், நான் இந்த மதம், நீ என்னுடன் சேரக்கூடாது, நான் உன்னுடன் சேரக்கூடாது. இன்னும் ஆணவ கொலைகள் எல்லாம் எத்தனையோ அரங்கேறி கொண்டிருப்போம். இந்த காக்கி நம்ம என்னைக்குனா மதிச்சிருக்கிறோமா? கிடையாது. இந்த அமாவாசை அப்ப சாப்பாடு வைக்கணும், அது எடுக்கணும் அப்படின்னு போது அதை என்ன பண்ணுவோம், தேடி தேடி போகும். மற்ற நேரத்துல வீட்டு பக்கம் வந்துச்சுன்னா வேற. எல்லா உயிர்களையும் சமமாக நாம் பாவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா அந்த எல்லா உயிர்களையும் சமமாக நடத்துறதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. அது என்ன சிக்கல்னா, இந்த உலகத்தின் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய மயக்கம் என்பது அது ஒரு பெரிய தடையாவது. திரை வந்து பாத்தீங்கன்னா நீலத்திரை. கலரை வச்சு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு திரையா வரிசைப்படுத்திட்டு வர்றாரு நம்மளுடைய வள்ளல் பெருந்தகை. முதல் திரை வந்து பாத்தீங்கன்னா கருப்பு திரை, இரண்டாவது திரை வந்து பாத்தீங்கன்னா நீலத்திரை. இந்த நீலத்திரை வந்து பாத்தீங்கன்னா உலக மயக்கம். இந்த உலகத்துல இருக்கிறவங்களை பார்த்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றது, அவங்க இப்படி வாழ்றாங்க, நான் இப்படி இருக்கிறேனே, இவங்க இப்படி இருக்கிறாங்க, நான் இப்படி இருக்கிறேனே, தன்னைத்தானே தாழ்வு மனப்பான்மை கொண்டு நம்மள நாமளே என்ன பண்ணிக்கிறது, டாமினேட் பண்ணிக்கிறது. இந்த உலக மயக்கத்திலிருந்து நம்ம விலகணும். இந்த நீலத்திரை நம்மிடம் இருந்து விலகணும். இந்த உலக மயக்கம் நம்மிடம் இருந்து விலகினால்தான் எல்லா உயிர்களும் சமம் என நினைக்கக்கூடிய, அந்த உயிர்களிடத்தில் கருணை காட்டக்கூடிய திறம் என்பது நமக்குள் உருவாகும். இந்த இரண்டாவது மயக்கமான உலக மயக்கம் நீங்கும் போதுதான். பாரதியார் கூட என்ன பாடுவார்னா, அவருக்கு வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடறதுக்கே வழி கிடையாது. அவங்க அம்மா செல்லம்மாள் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, அரிசி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இருந்த அரிசியை கூட என்ன பண்றாரு, காக்கை குருவிகளுக்கு போட்டு மகிழ்ச்சி அடைகின்றார். அதோட மட்டும் அவர் நின்னல, அவர் என்ன சொல்றாரு, பாடுறாரு, காக்கை குருவி எங்கள் ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு பாடுறாரு. ஜாதி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஜாதி கலவரமே விழிக்கின்றது. நீ அந்த ஜாதி, நான் இந்த ஜாதி, நீ அந்த மதம், நான் இந்த மதம், நீ என்னுடன் சேரக்கூடாது, நான் உன்னுடன் சேரக்கூடாது. இன்னும் ஆணவ கொலைகள் எல்லாம் எத்தனையோ அரங்கேறி கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு பறவையை பார்த்து, அதுவும் பறவை இனத்துல வந்து பாத்தீங்கன்னா மற்ற பறவைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு, இப்ப தேசிய பறவை மயில் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது கொஞ்சம் அழகா இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா அதை நம்ம கொஞ்சம் நல்லபடியா ட்ரீட் பண்ணுவோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளி அப்படின்னா அது நல்லா பேசும், அதையும் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் மரியாதை கொடுப்போம். இந்த காக்கி நம்ம என்னைக்குனா மதிச்சிருக்கிறோமா? கிடையாது. இந்த அமாவாசை அப்ப சாப்பாடு வைக்கணும், அது எடுக்கணும் அப்படின்னு போது அதை என்ன பண்ணுவோம், தேடி தேடி போகும். மற்ற நேரத்துல வீட்டு பக்கம் வந்துச்சுன்னா விரட்டி அடிப்போம். ஆனா பாரதியார் என்ன சொல்றாரு பாருங்க, காக்கை குருவி எங்கள் ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு உயிர்களிடத்தை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு, சமத்துவ நெறியை இந்த உலகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எடுத்து காட்டுறாரு. வள்ளல் பெருந்தகையும் என்ன சொல்றாரு, எல்லா உயிர்களையும் சமமாக நாம் பாவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா அந்த எல்லா உயிர்களையும் சமமாக நடத்துறதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. அது என்ன சிக்கல்னா, இந்த உலகத்தின் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய மயக்கம் என்பது அது ஒரு பெரிய தடையாக இருக்குது. அந்த தடைக்கு வந்து என்ன நம்ம பல பேர் வைக்கிறாரு, நீலத்திரை அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாரு. அந்த நீலத்திரை அகன்றால்தான் நமக்கு என்ன தோன்றுமாமா, எல்லா உயிர்களிடமும் கருணை காட்ட வேண்டும் என்ற உணர்வு நமக்குள் மேலோங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அடுத்ததாக சொல்லக்கூடிய திரை வந்து பாத்தீங்கன்னா பச்சை திரை.